வணக்கம் மக்களே, கவின் கவி அஃபிஷியல் சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இது வழுதனங்காய். இந்த காய் சேம் நம்மளுக்கு கத்திரிக்காய் செடி மாதிரியே இருக்கும். காய் கூட வெட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு பேர் வழுதனங்காய். கேரளாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் யாரும் வீட்டில் அவ்வளோவா பயிரிடுறதில்ல. ஆனால் நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் விதை வாங்கிட்டு வீட்டில் போட்டிருக்கேன். பாருங்கள், ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் நான் வச்சுருக்கேன். நல்ல அறுவடை. இது கூட ஒரு 5-6 வாட்டி நான் காய் பறிச்சிட்டேன். இப்போ கூட பறித்து வச்சுருக்கேன் காயில் இலையெல்லாம் கொஞ்சம் நிறைய பழுத்துருச்சு. இல்லை, இதுக்கு வரோம் அப்படின்ட்டு இல்லை. இந்த தொட்டிக்குள்ளே ஃபுல்லாக மண் கிடையாது மக்களே. ஒரு பக்கெட்டு மண் மட்டும்தான் போட்டிருப்பேன். மற்றது எல்லாமே தேங்காய் நார் முழுசாகவே தான் இருக்குது உள்ளே. கொஞ்சம் உரம் சேர்த்துருக்கேன் நான். ஒரு பக்கெட்டு மண் போட்டேன் அப்படின்னா ஒரு அரை பக்கெட்டு உரம் இருக்குது. ஃபுல்லாகவே தென்னை நார் தான், தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அந்த நார் வேஸ்டேஜ் தான் போட்டிருக்கேன். முழு நார் தேங்காவை எடுத்துகிட்டு அந்த தேங்காய் தொட்டி இருக்குல்ல, அதுதான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் கூட நல்லா காய் நல்லாயிருக்கும். நிறைய பார்த்துட்டிங்கன்னா அந்த கம்பளி பூச்சி விழுந்துடுச்சிங்க. அந்த கம்பளி பூச்சி விழுந்ததுனால தான் உங்களுக்கு அங்கங்கே ஓட்டையாக இருக்கும். எல்லாம் கொஞ்சம் பழுத்துடுச்சு. கொஞ்சம் எறும்பு பொடியெலாம் நான் போட்டிருந்தேன். அது இந்த மழைக்கு முன்னாடி போட்டதுதாங்க. அப்புறம் பூச்சி எல்லாமே போயிடுச்சு. மழை வந்ததில் கொஞ்சம் நல்ல செடி நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா நிற்கி காய் நிறைய இருக்குது. இன்றைக்கி நாங்கள் நிறைய காய் பறிச்சிருக்கேன். விதை வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி மக்களே. வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. லைக் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு சின்ன நம்ம நாட்டு கத்திரிக்காய் கூட அதில் இருக்குங்க. நாட்டு கத்திரிக்காய் ஒரு 4-5 காய் கிடச்சிச்சு. நீலக்காய் பார்த்திங்கன்னா அந்த வழுதனங்காய் ஒரு 4 காய் பறிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காய் இருக்குன்னு. அந்த காம்பு ரொம்ப தண்டையாக இருக்கிறதுனால வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. மற்றபடி காய் ஓரளவுக்கு கிடச்சிது. தேங்க்யூ ஸோ மச்.